தமிழர் பகுதியில் உச்சம் தொட்ட இனவாத செயற்பாடு. அனுர வெளிப்படை. மக்களுக்காக ரவுடித்தனம் செய்யவும் தயங்க மாட்டேன். கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகர் பகிரங்கம். முல்லைத்தீவு பகுதியில் 7 நாட்களாக காணாமல் போன வயோதிப தாய். தேர்தல்கள் ஆணைக்குழு அரசாங்கத்துக்கு அடிபணிந்து விட்டது. ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. அனுரவின் அவசரம், விரைவில் பிள்ளையான் வெளியேறுவார். பிள்ளையானால் கோட்டாபயவுக்கு ஏற்பட்ட பதற்றத்துக்கு கிடைத்த பதில். இந்திய இலங்கை மீன்பிடி பிரச்சினை குறித்து மோடியுடன் விரிவான கலந்துரையாடல். உயிர்த்த ஞாயிறு கொடூர செயலுக்கு உதவியர்கள் யார்? அரசாங்கத்திற்கு விசேட அறிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது இனவாதத்தின் உச்சமாகவே நாங்கள் பார்க்கிறோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி சங்கிலியன் பூங்காவில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே இவ்வாறு தெரிவித்தார். யாழ் நூலகத்தை புனரமைக்க நிதி ஒதுக்கியுள்ளோம். நாட்டுக்கு சுற்றுலா பயணிகள் பெருமளவில் வருகிறார்கள். அவர்கள் வடக்கு செல்வது குறைவாக உள்ளது. அதனால் நாம் உள்ளூர் விமான சேவைகளை வலுப்படுத்த உள்ளோம். அதனூடாக சுற்றுலா பயணிகளை வடக்குக்கு செல்ல வைக்க முடியும். வடக்கில் யாழ்ப்பாணத்தில் அழகிய கடற்கரைகள் உள்ளன. அவற்றை சுற்றுலா தலங்களாக மேம்படுத்துவோம். அதேவேளை யாழ்ப்பாணத்தின் பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் யாழ்ப்பாணத்தை மீளவும் நாங்கள் கட்டி எழுப்புவோம். வடக்கு கடற்பரப்பில் உள்ள கடல் வளங்களை அழிப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம். அந்த கடல் வளங்களை நம்பி பெருமளவான கடல் தொழிலாளர்கள் உள்ள போது அந்த வளங்களை அழித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை அனுமதிக்க முடியாது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து செயற்படுவதுதான் ரவுடித்தனமெனில் நானும் ரவுடி என்பதில் மகிழ்ச்சி என கடற்தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டுரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மக்களின் நிம்மதியை சீர்குலைத்தவர்கள் தற்போது நடுங்க ஆரம்பித்துள்ளார்கள். சந்திரசேகரன் ரவுடி என்றும் கூறத் தொடங்கியிருக்கிறார்கள். என்னை ரவுடி என்று அழைப்பது மகிழ்ச்சிதான். மக்களுக்காக செயற்படும் போது, மக்களுக்காக குரல் கொடுக்கும் போது, மக்களுக்காக அர்ப்பணிக்கும் போது அதை பார்த்து ரவுடித்தனம் என்கிறார்கள். இதுதான் ரவுடித்தனம் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள நான் தயார். கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்கவின் பயில்களை தூக்கி தெரிந்தவர்கள் இப்படி சொல்கிறார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட போது அதை வரவேற்றவர்கள் இன்றைக்கு தாங்கள் தான் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அர்ப்பணிப்பு மிக்க தலைவர்கள் என்றும் கூறுகிறார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் துரோகி முத்திரை குத்தப்பட்டவர்கள் இவர்கள் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு செல்வபுரம் பகுதியில் வயோதிப தாயொருவர் 7 நாட்களாக காணாமல் போயுள்ளார். முல்லைத்தீவு செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த 84 வயதுடைய சலோசியாம்பிள்ளை மேரி புளோமினா என்ற வயோதிப தாயை இவ்வாறு காணாமல் போயுள்ளார். கடந்த 10ஆம் தேதி முற்பகல் 9:30 மணிகளவில் வீட்டை விட்டு வெளியேறியவரை தேடும் பணிகள் 7 நாட்களாக தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் அல்லது 077 55 70 692 மற்றும் 077 02 53 210 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அறிய தருமாறு குடும்பத்தினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதோடு போலீசார் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழு தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்துக்கு அடிபணிந்து விட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்துகின்றது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் தமது கட்சியின் நிர்வாகத்தின் கீழ் வராத வேறு கட்சிகளால் வெற்றி கொள்ளப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அபிவிருத்தி நிதி ஒதுக்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பகிரங்கமாக அச்சுறுத்துகிறார். ஏனைய கட்சியின் வேட்பாளர்களை திருடர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார். இவையெல்லாம் தேர்தல் விதிகளை மீறும் செயல்பாடுகள். இது தொடர்பில் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பொன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளது. ஆனால் குறித்த முறைப்பாட்டுக்கு 15 நாட்கள் கடந்த நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்தளவுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு ஆளும் கட்சிக்கு அடிமையாகி போயுள்ளது. இதற்கெதிராக ஐக்கிய மக்கள் சக்தி விரைவில் முறைப்பாடு செய்யும் என அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையை உலுக்கிய பயங்கரவாத தாக்குதலான உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் ஜனாதிபதி அனுரகுமார் ஆட்சி ஏற்பதற்கு முன்னரும் ஆட்சியை ஏற்ற பின்னும் பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார். இவருடைய வாக்குறுதிகள் வெறுமனே தேர்தல் காலத்தில் மக்களின் வாக்குகளை பெறுவதற்கானவை என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் 6வது நினைவாண்டு அடுத்த வாரம் நினைவு கூறப்படவுள்ள தருணத்தில் அந்த தாக்குதலுக்கு காரணமான சூத்திரதாரி யார் என்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி வாக்குறுதி அளித்தார். இந்த நிலையில் இலங்கை அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றி பல்வேறுபட்ட தரப்பினரும் வாக்குறுதி அளித்தும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கடந்த 8ஆம் தேதி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதற்கு மத்தியில் அவரை சந்தித்து சுமார் 30 நிமிடங்கள் கலந்துரையாடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில நேற்று அந்த கலந்துரையாடல் தொடர்பில் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி தகவல்களை வெளிப்படுத்தினார். இதன்போது பிள்ளையான் தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறித்து தன்னுடைய மனக்கவலைகளை வெளிப்படுத்தியதாக உதய கம்மன்பில குறிப்பிட்டார். தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடிக்க உதவியதற்காக இந்த அரசாங்கம் தன்னை கைது செய்துள்ளதாக என்றும் பிள்ளையான் தெரிவித்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதற்கு மத்தியில் உதய கம்மன்பில பிள்ளையானை சந்தித்த பின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்ததாக தென்னிலங்கையில் உள்ள சில முக்கிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு சாத்தியம் இருக்குமா என்கின்ற கேள்வி எழுந்து வரும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி ஆவதற்கு மும்முரமாக செயற்பட்டவர்களில் உதய கம்மன்பிலவும் ஒருவர் என்பது இங்கு நோக்கக்கூடிய விடயம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது இலங்கை இந்திய மீன்பிடி பிரச்சினை தொடர்பில் விரிவான கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மன்னாரில் நடந்த தேர்தல் பேரணியில் ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த கலந்துரையாடல்களின் முடிவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் குறித்து ஜனாதிபதி எவற்றையும் வெளியிடவில்லை. இலங்கையின் கடல் வளங்கள் இலங்கை மக்களுக்கு சொந்தமானவை. எனவே இந்த பிரச்சனையை தீர்க்க அரசாங்கம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாட்டின் கடல் எல்லையில் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க இலங்கை கடற்படைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை பேசாலை பகுதியில் அங்கீகரிக்கப்படாத மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பில் அவர் கவலைகளை எழுப்பியுள்ளார். சட்டவிரோத படகுகள் கடல் சுற்றுச்சூழல் அமைப்புக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்துவதாகவும் மேலும் அவர் தெரிவித்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு காரணமானவர்கள் யார், அந்த கொடூரமான செயலுக்கு உதவியர்கள் யார் என்பதை கண்டறிவது அவசரமான விடயம் என இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் மாநாடு வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் உள்ள கத்தோலிக்க ஆயர்கள் மாநாடு உயிர்த்த ஞாயிறு பண்டிகைக்கான தன்னுடைய சிறப்பு செய்தியில் இதை கூறியுள்ளது. அப்பாவி வழிபாட்டாளர்கள் மீது உயிர்த்த ஞாயிறு பண்டிகை என்று குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டதன் 6வது ஆண்டு நிறைவை நாம் நினைவு கூறவுள்ளோம். கத்தோலிக்க மற்றும் பிற கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் 2019ஆம் ஆண்டில் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டும் காயமடைந்தும் இந்த தாக்குதல்கள் நடந்தன. இந்த விடயத்தில் இந்த மிருகத்தனமான தாக்குதல் குறித்து சுயாதீனமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை உறுதி செய்வதற்கு தற்போதைய அரசாங்கத்தால் சில நேர்மையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நாங்கள் கவனிக்கிறோம். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை நாங்கள் பாராட்டுகிறோம். அவசர மற்றும் நீதியின் அடிப்படையில் விசாரணையின் இறுதி நோக்கம் குற்றவாளிகள் யார், அந்த கொடூரமான செயலில் உதவியவர்கள் யார் என்பதை கண்டறிவதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். நமது நாட்டின் தலைவர்களுக்கு ஞானம் மற்றும் தைரியத்துக்காகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலுக்காகவும் குணமடைதலுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து மனதார சபிக்கிறோம். இவ்வாறு இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் தலைவர் பிஷப் கரோட் அந்தோனி பெரேரா மற்றும் பொதுச் செயலாளர் பிஷப் அந்தோனி ஜேகொடி ஆகியோர் கையெழுத்திட்ட செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.